ஓம் குருவே போற்றி. எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயநய் அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார், சுகர்நாடி ஜோதிடர். நம்ம ஜாதகம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல நம்ம போடுறது வரும் வாடிக்கையாளர்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நம்ம சுகர்நாடியில ரொம்ப அழகா தெளிவா சொல்லலாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய அடிப்படையே. நான் இது ஆண் ஜாதகம் திருச்சியிலேருந்து அவருடைய தந்தை ஜாதகம் அனுப்பி நம்ம கிட்ட பார்த்தாரு. திருச்சியிலேருந்து ஆன்லைன்ல அவருடைய தந்தை இந்த ஜாதகருடைய ஆண் ஜாதகத்தை அனுப்பி அந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன் சொல்லுங்கம்மா, அவரும் ஜோதிடர் தான், பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறத பாத்தீங்களா, ஜோதிட ஆய்வு பண்ற நண்பர்களுக்கு, ஜோதிடம் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த விதி பாத்தீங்களா பேருதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஜாதகம் நான் பதிவு செஞ்சிருக்கேன், போர்டில் வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. 20/9/2002 20/9/2002 5:55 AM ஆண் ஜாதகம், திருச்சி போட்டுக்கோங்க. லக்னம் சிம்ம லக்னம். லக்னத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. 2ல சூரியன் புதன், 3ல சுக்கிரன், விருச்சிகத்துல கேது பகவான் போட்டுக்கோங்க. கும்பத்துல சந்திரன் போட்டுக்கோங்க. ரிஷபத்துல ராகு, மிதுனத்துல சனி பகவான், லக்னத்துக்கு 12 கடகத்துல குரு பகவான் போட்டுக்கோங்க. இதை சுத்தி நவாம்சத்துல கிரகம் போட்டுக்கோங்க. ஒரு கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு, அது பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஈஸியா பாத்துக்கலாம். நவாம்ச லக்னம், தனுஷ லக்னம், லக்னத்துல கேது போட்டுக்கோங்க. மகரத்துல சூரியன், கும்பத்துல சந்திரன் சுக்கிரன், மிதுனத்துல ராகுவும் புதனும், கன்னியில செவ்வாய் பகவான், விருச்சிகத்துல சனி பகவானும் குருவும் போட்டுக்கோங்க. நவாம்ச லக்னம். இதை சுத்தி கிரகம் போட்டுக்கோங்க. இப்ப ஜாதகருக்கு வயசு 24 நடக்குது. ஜாதகருக்கு 24 நடக்குது. அவர் ஜாதகருடைய நிலைப்பாடு எல்லாமே நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த குழந்தை பிறந்து ஒரு 3 மாசம் அவ்வளவுதான், அல்லது ஒரு 3 வருஷம், ஒரு 3 மாசங்கிறது 3 வருஷங்கிறது அதிகம். இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு கடும் பாதிப்பு, ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இந்த குழந்தை என்னைக்கு பிறந்தானோ அதுல இருந்து அம்மாவுக்கு ஒரு நோய் பாதிப்பை கொடுக்கும், ஒரு கண்டத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். எப்படி சொன்னோம் அப்படிங்கறத நம்ம ஒன்னொன்னா நம்ம விதிமுறையோட சொல்லுவோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை ஜாதகத்தை நம்ம கிட்ட குறிப்பு எழுத எடுத்துட்டு வருவாங்க. என்ன லக்ன ராசி அப்படிங்கிறத நம்ம குறிப்பு எடுத்து கொடுத்து, இதுக்கு தண்ணி தோஷம் இருக்கா, சகடம் இருக்கா அப்படிங்கறது எல்லாமே நம்ம பெற்றோர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்க கேட்கிற கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு தான் கேட்பாங்க. குழந்தைக்கு எப்படி இருக்கு, அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு தான் கேட்பாங்க. இது இந்த குழந்தை பிறந்த ஜாதகம் முதல் என்ன வயதா இருந்தாலும் அவங்களுடைய தாய் தந்தையோட நிலைப்பாட்டை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஜாதகருடைய நிலைப்பாடு கேட்பாங்க, அப்பாவுடைய நிலைப்பாடு கேட்பாங்க, அம்மாவுடைய நிலைப்பாடு கேட்பாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம எங்களுக்கு சொல்லணும். ஜாதகர் அப்படின்னு நம்ம எடுத்தோமா, ஜாதகருக்கு 24 வருஷம் ஆகுது, 24 நடக்குது. சிம்ம லக்னம். நம்ம சுகர்நாடியில அடிப்படையான பண்டமண்டல் விதி, லக்ன புள்ளி என்ன பலம் வாங்கியிருக்கு, லக்ன புள்ளி, லக்னாதிபதி, ராசி அதிபதி என்ன பலம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஆய்வுக்கு எடுத்துப்போம். சிம்ம லக்னம். லக்ன புள்ளி சூரியன் காலில் இருக்குது. அந்த சூரியன் 2ஆம் பாவத்துல ஆட்சி உச்சம் பெற்ற மூலத்திரிகோண அமைப்பு பெற்ற புதன்ங்கிறது கல்விக்காரகன், வித்யாகாரகன். அந்த புதனுடன் சூரியன் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்ப லக்ன புள்ளி சூரியன்கள், அந்த சூரியன் 2ஆம் பாவத்துல ஆட்சி உச்சம் பெற்று புதனோட இருக்கிறதுனால படிப்பு, கல்வி, அறிவு, புத்தி, நல்ல சிந்தனை, நல்லா படிச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போயிடுவாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். படிப்பு அமைப்பு பாத்தீங்களா நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி சூரியனும் அவரேவா, லக்னாதிபதி சூரியனும் 2ஆம் பாவத்துல இருக்கிறது சிறப்பு. லக்னாதிபதி சிறப்பு. நல்லா படிப்பாரு, நல்ல அறிவு, புத்தி, ஞானம் உள்ள மனிதர், நல்ல ஒரு உத்தியோகம், படிப்பு அப்படின்ட்டு நல்ல ஒரு உத்தியோகத்துல அமைச்சுக்குவாரு, வேலைக்கு போயிடுவாரு. பத்திரம் வருமானத்துக்கு உண்டான அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்தது திருமணம் அப்படின்னு எடுத்தோமா கூட 7ஆம் அதிபதி எல்லாமே ஒரு மாறுபட்ட திருமணம் தான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எங்களுக்கு சொல்லிட்டோம். சரி, அடுத்தது தந்தை கேட்டாரு, இந்த ஜாதகருக்கு
தாய் தந்தையருடைய நிலை சொல்லுங்கம்மா அப்படிங்கறதுதான் அவருடைய கேள்வி ஆரம்பத்துல இருந்தது. தாயுடைய நிலையை சொல்லுங்க, தந்தையுடைய நிலைப்பாட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த லக்னத்துக்கு தாயுடைய நிலை அறியணும் அப்படின்னா, இப்ப இந்த லக்னத்துக்கு இவர் வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் எப்பவுமே சந்திரன் தான் நம்மளுக்கு தாய் ஸ்தானாதிபதி. சந்திரன் 4ஆம் பாவம் தாய்க்கு உண்டான பாவம். நம்ம லக்னத்துக்கு 4ஆம் பாவம் தாய்க்கு உண்டான பாவம். கிரகங்கள்ல சந்திரன் தான் தாய்க்கு உண்டான கிரகம். இப்ப இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய். சந்திரன் வந்து பாத்தீங்களா 7ல இருக்காரு. அப்போ ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருது அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்துக்குமே வந்து பாத்தீங்களா லக்னத்தில் ஒரு பாவர், லக்னத்துல ஒரு பாவர் இருந்து 4ஆம் பாவத்திலே ஒரு பாவர், லக்னத்துல செவ்வாய் ஒரு பாவர் இருக்காரு. 4ஆம் பாவம் விருச்சகமா சிம்ம லக்னத்துக்கு வரும். அந்த சிம்ம லக்னத்துக்கு கேது ஒரு பாவர். லக்னத்தில் ஒரு பாவர், 4ஆம் பாவத்தில் ஒரு பாவர். இப்படியே நீங்க எடுத்துக்கலாம், ஒரு பாவி நீங்க எடுத்துக்கலாம். சரி, நம்மளுக்கு தாய்க்கு உண்டான ஸ்தானாதிபதி 4ஆம் அதிபதி தான். அந்த 4ஆம் அதிபதி நிலை கெட்டு, 4ஆம் அதிபதி நிலை கெட்டு சந்திரனும் நிலை கெட்டால், 4ஆம் அதிபதி நிலை கெட்டு சந்திரனும் நிலை கெட்டால், இந்த விதியை நம்ம ஜாதகத்துல இப்ப பொருத்தி பாக்குறோம். இப்ப லக்னத்தில் ஒரு பாவர்னா லக்னத்துல செவ்வாய் இருக்காரு. 4ஆம் பாவத்தில் ஒரு பாவர் அப்படின்னா 4ஆம் பாவத்துல கேது இருக்காரு. 4ஆம் அதிபதி நிலை கெட்டு அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் அவருக்கு சிம்மத்திலே இருக்காரு. பூரம் 2ஆம் பாதத்துல இருக்காரு. நம்மளுக்கு பரணி, பூரம், பூராடம் இந்த 2ஆம் பாதம் எல்லாமே நவாம்சத்துல நீசம் ஆயிடும். அப்ப 4ஆம் பாவம் பலவீனப்பட்டுடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். சந்திரன் நிலை கெட்டு அப்படின்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சதயம் 3ஆம் பாதத்துல இருக்காரு. அந்த சதயத்தின் அதிபதி ராகு, அவர் நீசமாயிருக்காரு. சந்திரனும் ராகுவும் இவருடைய ஜாதகத்துல நட்சத்திர பரிவர்த்தனை. சந்திரன் நின்றது ராகுக்கா, ராகு நின்றது சந்திரனுக்கா. ராகு வந்து பாத்தீங்கன்னா நீசம் ஆயிட்டாரு. அப்ப லக்னத்தில் ஒரு பாவர், 4ஆம் பாவத்தில் ஒரு பாவர், 4ஆம் அதிபதி நிலை கெட்டு சந்திரனும் நிலை கெட்டால் ஒரு குழந்தை பிறந்து 3 மாதம் தான் அந்த குழந்தைக்கு அந்த 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 குழந்தைக்கு அம்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாதிப்புல அம்மா இறந்துருவாங்க அப்படின்னு நம்ம தெளிவா நம்ம சொல்லலாம். அப்படிதான் இந்த குழந்தை பிறந்த உடனே எங்க அம்மா வந்து தவறிட்டாங்க, அம்மா இல்ல. சரி, எங்க அப்பா கேட்டாரு, குழந்தை இப்ப யாரோட வளருவான் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. குழந்தை வந்து பாத்தீங்களா யாரோட வளருவான்? வயசு இப்ப 24 வயசு வரைக்கும் யார் வளர்த்திருப்பாங்க? யாருடைய ஆதரவுல குழந்தை வளர்ந்துருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அப்பாவுக்கு அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இருந்து வளர்த்தணும். அல்லது அவருடைய ஜாதகத்துல என்ன கிரகம் பலமா இருக்குதுன்னு பாருங்க. சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல புதன். புதன்னா நம்மளுக்கு தாய்மாமனுக்கு உண்டான கிரகம் புதன் தான். அந்த புதன் 2ஆம் பாவத்துல ஆட்சி உச்சம் பெற்ற மூலத்திரிகோண வீட்டுல இருக்கிறதுனால தாய்மாமனுடைய அரவணைப்பில், பாதுகாப்பில் அந்த ஜாதகர் எவ்வளவு நாளா அங்கதான் வளர்ந்தாரு. குழந்தையிலிருந்து அவங்க தான் படிக்க வச்சாங்க, அவங்க தான் உத்தியோகத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. திருமணம், கல்யாண காட்சி எல்லாமே அவனுக்கு அங்கேயே முடிஞ்சுக்கும். அந்த தாய்மாமன் வழியிலேயே வந்து பாத்தீங்களா அவருக்கு வேலை, உத்தியோகம், குடும்பம் எல்லாமே அமைஞ்சுக்கும். ஜாதகருடைய அப்பா கேட்டாரு, என்னுடைய மகன் என்கிட்ட எப்ப வருவாரு? அங்க இருக்காரு, நல்லபடியா தான் இருக்காரு. என்னுடைய மகன் அப்பன்னு என்ன தேடி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நீங்க எந்த லக்னத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் 6-8 இருக்கக்கூடாதுங்க சார். சூரியனும் சந்திரனும் 6-8 இருந்துச்சு அப்படின்னாவே, சூரியனும் சந்திரனும் 6-8 இருந்துச்சு அப்படின்னாவே அது ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதாவது ஒரு பாதிப்பை தான் கொடுக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படிதான் இருக்கும். இப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கிற இடத்த நம்ம லக்னமா போட்டுக்கணும். சூரியன் இருக்கிற இடத்த லக்னமா போட்டோமா அதுக்கு 7ஆம் இடம் வந்து இந்த தந்தையுடைய மனைவி ஸ்தானம். இந்த தந்தையுடைய மனைவி ஸ்தானம். சூரியன் கன்னியில இருக்காரு, அத அப்பாவுடைய லக்னமா போட்டுக்கிட்டு அதுக்கு 7ஆம் இடம் குரு. அதுக்கு 7ஆம் அதிபதி குரு. அவரு யாருடைய கால்ல? 12ஆம் பாவத்துல இருக்காரு. அவர் சனி பகவான் கால்ல இருக்காரு. சனி பகவான் 11ஆம் பாவத்துல செவ்வாய் கால்ல இருக்காரு. அந்த செவ்வாய் நேசம் ஆயிட்டாரு. அங்க செவ்வாய் வந்து பாத்தீங்களா பாதகாதிபதி. அப்பாவுக்கு வந்து பாதகாதிபதி, 7ஆம் பாவத்துக்கு பாதகாதிபதி தொடர்பு. அதனாலதான் அம்மா பாதிக்கப்பட்டாங்க. இவரு திரும்ப மறு கல்யாணம் செய்யணுங்கிற ஒரு அமைப்புக்கு வந்துட்டாரு. இதுவே அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்களா புனர்பூச 4ஆம் பாதத்துல, ஒரு பாதம் நம்மளுக்கு புனர்பூச 4ஆம் பாதத்துல இருந்துச்சுன்னா 7ஆம் பாவம் மனைவி தவறி இருக்க மாட்டாங்க, இந்த குழந்தைக்கும் தாய் இருந்து வளர்த்திருப்பாங்க. அந்த சனி பகவான் கால் போய் சனி பகவான் செவ்வாய் கால் வந்து செவ்வாய்
நம்மளுக்கு சிம்மத்துல இருந்து ஒரு பூரம் 2ஆம் பாதத்துல நீசமானதுனால இவருக்கு முதல் தாரம் நிலைக்கல. அம்மா தவறிட்டாங்க. இந்த குழந்தை அம்மா இருந்து இந்த குழந்தைய வளர்க்க முடியல. அதனால தாய்மாமன் நான் வளர்த்திக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய வளர்த்தாரு, படிக்க வச்சாரு, வேலைக்கு போயிட்டு இருக்காரு. திருமணம் எல்லாமே அமைஞ்சுக்கும். இந்த ஜாதகர் கேட்டார் இல்லையா, குழந்தை என்னோட வருவானா அப்படின்னா, இப்படியெல்லாம் சந்திரன் சூரியன் எல்லாம் 6 8ஆக இருந்துச்சு அப்படின்னா குழந்தை பெற்றோர்கள் இருந்து வளர்க்க மாட்டாங்க. பெற்றோர்களுடைய அனுகிரகத்துல ஆதரவுல குழந்தை வளர மாட்டாங்க. அவர் ஜாதகத்துல என்ன கிரகம் பலமா இருக்குதோ அந்த கிரகம் அந்த 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 லக்னத்தை தாங்கி பிடிக்கும், வளர்த்திட்டு வரும். படிப்படியா குழந்தைய இருந்து படிக்க வச்சு ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே படிக்க வச்சு ஒரு உத்தியோகத்துக்கு அனுப்பி வைக்கும். அந்த கிரகம் என்ன கிரகம் பலமா இருக்கும் அவருடைய பராமரிப்புல ஆதரவுல தான் அந்த லக்னம் வளரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஏன் அப்பாவுக்கு இருதார அமைப்பு, அப்பாவுக்கு இருதார அமைப்புங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நின்ற நட்சத்திரம் எல்லாமே பலவீனப்பட்டுடுச்சு. எப்பவுமே ஒரு ஜாதகத்துல தாய் தந்தையருக்கு இருதார அமைப்பு, ஏன் ஜாதகத்துல வந்து பாத்தீங்களா தாய் தந்தையருக்கு இருதார அமைப்பு வருது அப்படின்னா, எந்த ஒரு லக்னத்துக்குமே சூரியன் தான் பிதா ஸ்தானாதிபதி. 9ஆம் பாவம் பிதாக்கு உண்டான பாவம் இல்லைங்களா. எந்த லக்னத்துக்குமே வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு வந்து ஜாதகர் நம்ம எடுத்தோமா சூரியன் வந்து பாத்தீங்களா இருதார அமைப்பு, தாய் தந்தையருக்கு இருதார அமைப்பு நிறைய ஜாதகம் நம்ம பாக்குறோம். அம்மாவுக்கு 2வது கல்யாணம் நடக்குது, அப்பாவுக்கும் 2வது கல்யாணம் நடக்குது. ஒரு மனைவி இருக்கவே கூட விவாகரத்து பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அல்லது இது மாதிரி மனைவி தவறிட்டாங்களா அடுத்த கல்யாணம் நடக்குது. அப்போ ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வரப்பயே உங்க தந்தைக்கு 2 தாரம், உங்களுக்கு தாய்க்கு 2 தாரம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்களா ஒரு ஜாதகத்துக்கு 2 தாரம் அப்படின்னு நம்ம எடுக்கணும் அப்படின்னா, எந்த லக்னத்திற்கும் 9ஆம் அதிபதியும், 9ஆம் அதிபதி தான் உங்களோட பிதா ஸ்தானம், 9ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும், 9ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடர்பு ஏற்பட்டாலும் தந்தைக்கு இருதார அமைப்பு வந்துடும். அதே மாதிரி தாய்க்கு நம்ம எடுத்தோமா 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா இருதார அமைப்பு வந்துடும் சார். இது ஒரு ஜாதக உதாரணம் சொல்லி சொல்றேன் பாருங்க, நீங்க போட்டுக்கோங்க. 9/8/2010 9/8/2010 போட்டுக்கோங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா 6:05 போட்டுக்கோங்க. ஏஎம் காலையில 6:05 போட்டுக்கோங்க. லக்னம் கடக லக்னம், லக்னத்துல சந்திரன் சூரியன் போட்டுக்கோங்க. சிம்மத்துல புதன் போட்டுக்கோங்க. கன்னியில சுக்கிரன் சனி செவ்வாய் பகவான் போட்டுக்கோங்க. தனுசுல ராகு, 9ஆம் பாவத்துல மீனத்துல குரு பகவான் போட்டுக்கோங்க. லக்னத்துக்கு 12ல கேது போட்டுக்கோங்க. இதை சுத்தி நவாம்சல கிரகம் போட்டுக்கலாம். நவாம்ச லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னம், லக்னத்துல சூரியன், கும்பத்துல கேது, மீனத்துல சனி பகவானும் சுக்கரனும், மேஷத்துல செவ்வாய் போட்டுக்கோங்க. சிம்மத்துல ராகு, கன்னியில வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் புதன் குரு. இது நவாம்ச லக்னம் போட்டுக்கோங்க. இந்த ஜாதக நம்ம கிட்ட வந்தப்ப அப்பாவுக்கு இருதாரம், அம்மாவுக்கு இருதாரம் நம்ம சொன்னோம். அப்பாவுக்கு இருதாரம், அம்மாவுக்கு இருதாரம் சொன்னோம். எந்த விதியின் அடிப்படையில் சொன்னோம் அப்படின்னா, இப்ப அப்பா இருக்கிற இடத்த நம்ம லக்னமா போட்டுக்கணும். அது அப்பாவுடைய லக்னம், சரிங்களா. இப்ப இவர் கடக லக்னம், லக்னத்துல வந்து பாத்தீங்களா அப்பாவுக்கு இருதாரங்கிறதுக்கு சூரியன் இருக்கிற இடத்த லக்னமா போட்டோமா, இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான், கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான், இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு. அந்த குருவும் சனி பகவானும் 1-7 பார்ப்பாங்க பாருங்க. மீனத்துல குரு இருப்பாரு, கன்னியில சனி பகவான் இருப்பாங்க. மீனத்துல குருவும் கன்னியில சனி பகவானும் இருப்பாங்க. இது 1-7. அப்பா லக்னத்துக்கு 7-9 தொடர்பு. அப்பா லக்னத்துக்கு 7-9 9ஆம் பாவம் தொடர்பு. அப்படிங்கிறப்ப தாய்க்கு இருதார அமைப்பு, தந்தைக்கு இருதார அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடக லக்னம், லக்னத்துல சூரியன் என்றது வந்து பாத்தீங்களா, சூரியன் என்றது புதன் கால்ல, அந்த புதன் வந்து பாத்தீங்களா சுக்கிரன் கால்ல இருக்கும். அந்த சூரியனுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சூரியனை லக்னமா போட்டோமா, அந்த சூரியனுக்கு 7ஆம் அதிபதி தொடர்பா அப்படின்னா, மீனத்துல இருக்கிற குரு பகவானுக்கும் கன்னியில இருக்கிற சனி பகவானுக்கும் அது 7-9 தொடர்பு. 7-9 தொடர்புங்கிறப்ப தந்தைக்கு இருதாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே ஜாதகத்தில் தாய்க்கு இருதாரம். இந்த கடக லக்னத்துல சந்திரன் இருக்கு. சந்திரன் இருக்கிற இடத்த அம்மாவுடைய லக்னமா போட்டுக்கோங்க. அதுக்கு 7ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. அதுக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் பாருங்க, சனி பகவான் வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கால்ல இருக்கும். சனி பகவான் வந்து பாத்தீங்களா சூரியன் பாவத்துல இருக்கும். அந்த 4ஆம் அதிபதி பாருங்க சுக்கிரன், அவர் சனி பகவானோட சேர்ந்திருக்காரு பாருங்க.
அம்மாவுடைய ஜாதகத்துக்கு சந்திரன் இருக்கிறது லக்னமா போட்டோமா, 4ஆம் அதிபதியும் அம்மாவுடைய 7ஆம் அதிபதியும் சேர்ந்து கண்ணியில இருப்பாங்க பாருங்க. சனி பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து கண்ணியில இருப்பாங்க. அம்மாவுக்கு இருதாரம், அப்பாவுக்கும் இருதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வந்த உடனே அப்பாவுக்கு 2 தாரம், அம்மாவுக்கு 2 தாரம், தாய் மாமனுக்கு 2 தாரம், அத்தைக்கு 2 தாரங்கிறத ரொம்ப அழகா தெளிவா நம்ம சுகர் நாடியில சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சூரியன் சந்திரன் 6 8 இப்படி பாவங்கள் எல்லாமே பலவீனப்பட்டுடுச்சுன்னா ஜாதகர் தாய் தந்தையுடன் இருந்து வளர மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம சொன்னோம். சரி, ஒரு ஜாதகத்துல தன்னுடைய குழந்தைங்களுக்கு தாயும் தந்தையும் நல்ல ஒரு அனுகிரகத்தோட குழந்தைங்களுக்கு அனைத்து வசதியும் செஞ்சு கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிறாங்க, தாய் தந்தையுடைய அனுகிரகம் முழுமையா அந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன விதி அப்படின்னு எடுத்தோமா, ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, என் தாயினுடைய பரிபூர்ண அன்பு பாசம் இந்த ஜாதகத்துக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன விதி அப்படின்னமா, எந்த லக்னத்திற்கும் 4ஆம் அதிபதியும் சந்திரனும், 4ஆம் அதிபதி பாருங்க, எந்த லக்னத்துக்கும் நீங்க 12 லக்னத்துக்கும் நீங்க போட்டுக்கலாம். 4ஆம் அதிபதியும் சந்திரனும் கேந்திர திரிகோணத்தில் இருக்காங்களா, ஆட்சி உச்சம் பெற்றிருக்காங்களா அப்படின்னா அந்த தாய் தன் குழந்தைங்களை கண்ணை போல உசுறு போல அந்த குழந்தைய இறுதி காலம் வரைக்கும் அந்த குழந்தைய நல்லா பராமரிப்பாங்க. நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஒழுக்கத்துடன் நல்லது கெட்டது சொல்லி அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி. எந்த லக்னத்திற்கும் 4ஆம் அதிபதியும் சந்திரனும் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த குழந்தைய கண்ணும் கருத்துமா வளர்ப்பாங்க. அந்த குழந்தை ஒழுக்க பழக்கத்துடன் வளர்ப்பாங்க. ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தைகளை மதிக்கணும், பெண் பிள்ளைகளை மதிக்கணும், பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தைகளை மதிக்கணும், ஆண்களை மதிக்கணும், பெற்றோர்களை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், வயதுல மூத்தவர்களை மதிக்கணும் அப்படின்னு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து அந்த தாய் வளர்ப்பாங்க. இது தாய்க்கு உண்டான அமைப்பு. அதே மாதிரி எந்த லக்னத்திற்கும் 9ஆம் அதிபதியும் சூரியனும் கேந்திரம் திரிகோணத்தில், 9ஆம் அதிபதியும் சூரியனும் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் அந்த ஜாதகர், அதாவது அந்த ஜாதகருடைய தந்தை தன்னுடைய குழந்தைங்களை நல்லபடியா வளர்ப்பாங்க, நல்லபடியா படிக்க வைப்பாங்க. அந்த குழந்தைக்கு என்ன படிக்க விருப்பமோ அதை அவங்க விருப்பத்துக்கு அந்த குழந்தைய படிக்க வைப்பாங்க. நல்ல உத்தியோகத்துல சேர்த்து விடுவாங்க, அல்லது ஒரு உத்தியோகத்தை அமைச்சு கொடுப்பாங்க. அந்த ஜாதகன் என்ன தொழில் செய்ய விரும்புறாரோ அந்த தொழிலோ ஒரு தொழில் ஸ்தாபனத்தையோ ஒரு கம்பெனியோ கூட நல்ல வசதியா இருக்கிறவங்களாம் ஒரு கம்பெனியெல்லாம் வச்சு அந்த குழந்தை அந்த நிர்வாக பொறுப்புல இருக்கட்டும் அப்படின்னு விடுவாங்க. அல்லது தான் ரன் பண்ணிட்டு இருந்த ஒரு நிர்வாக பொறுப்பு ஒரு கம்பெனி எல்லாமே தனக்கு அப்புறம் தான் பையன் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த நிர்வாக பொறுப்பு அந்த பசங்களுக்கு கொடுத்துருவாங்க. பெண் பிள்ளைக்கும் கொடுக்குறாங்க, ஆண் பிள்ளைக்கும் கொடுக்குறாங்க, நம்ம பாக்குறோம். அப்படி நிர்வாக பொறுப்புல கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு திருமணமா, வீடு கட்டி வைக்கிறதா, நல்லது கெட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த தந்தை அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஜாதகருக்கு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன காலகட்டத்துல என்னென்ன தேவையோ குழந்தைங்களுக்கு மனங்கோணாம செஞ்சு வைப்பாங்க. கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் பெறணும். சூரியன் 9ஆம் அதிபதியும் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகர் எங்க அப்பா பாத்தீங்களா இறுதி காலத்து வரைக்குமே ரொம்ப கண்ணுங்கருத்தமா பார்த்துப்பாங்க. அந்த ஜாதகருக்கு என்னென்ன காலகட்டத்துல என்னென்ன தேவையோ அது எல்லாமே அந்த பெற்றோர் செஞ்சு வைப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எந்த கிரகமும் கேந்திர திரிகோணத்தில் பலம் பெறணும். பலம் பெற்றாதான் அந்த ஜாதகம் சார்ந்து அந்த உறவுக்காரகம் சார்ந்து அந்த ஜாதகருக்கு நன்மையாக அமையும் என்று சொல்லி MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு, படிக்கின்ற நண்பர்களுக்கெல்லாம் பாத்தீங்களா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. படிக்கின்ற மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோக்கள் பாத்தீங்களா நம்ம போட்டுட்டு இருக்கோம். விதிமுறை எடுத்து நீங்க பயன்படுத்துறப்ப நம்ம சுகர்நாடி விதிமுறை ரொம்ப அருமையா அற்புதமா இருக்கும் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.